ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பிரதாப் சிங் சமூக நீதி காவலர் விபி சிங் தலைமை அமைச்சரானார், பிரதமரானார். முதல் கூட்டத்திலேயே நான் பேசும்போது சொன்னேன், சமூக நீதி தழைக்க வேண்டுமானால் அரசியல் சட்டத்தை, இந்த இந்தியாவின் அரசியல் சட்டத்தை எழுதி தந்த டாக்டர் அம்பேத்கர் படம், அவர் எந்த மண்டபத்துக்குள்ளே இருந்ததை வாதித்தாரோ அங்கே அவர் படம் இல்லை. இந்தியாவினுடைய மற்ற தலைவர்கள் படங்களை எல்லாம் வைத்திருக்கிறீர்கள். தீட்டுப்பட்டு விடும் என்று அரசு கருதுகிறதா? ஏன் அம்பேத்கர் படத்தை வைக்கவில்லை என்று உடனே விபி சிங் அவர்கள் தன்னுடைய அறைக்கு என்னை அழைத்து வர சொன்னார். நான் போனேன். இந்த வாரமே அம்பேத்கர் படத்தை திறக்க நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று ராம்விலாஸ் பாஸ்வான் மூலம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அறிவிக்க செய்தார். அதற்கு பிறகுதான் டாக்டர் அம்பேத்கர் படம் மைய மண்டபத்துக்கு வந்தது. இன்றைக்கு மைய மண்டபத்துக்கு வருகிற தலைவர்கள் எல்லோரும் உள்ளே ஒரு படத்தை ஒரு மேஜையிலே வைத்து அதற்கு பூக்களை தூவி இருக்கிறார்கள். நான் இன்னொரு கோரிக்கை வைத்தேன். சமூக நீதியை காக்க வேண்டுமெனில் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் படத்தையும் இந்த மண்டபத்திலே திறக்க வேண்டும் என்று சொன்னேன். அது நடக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டுதான் இருப்பேன். ஆகவே டாக்டர் அம்பேத்கருடைய நூல்களை அனைத்தையும் அரசுடைமையாக்கி அரசே வெளியிட வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் இந்திய அரசு டாக்டர் அம்பேத்கருடைய எழுத்துக்கள், அவர் படைத்த சட்டங்கள் அனைத்தையும் அரசுடைமையாக்கி எல்லோருக்கும் கிடைக்கும் வகையிலே அரசு ஏற்பாடு செய்து கொடுத்தது. ஆகவே டாக்டர் அம்பேத்கர் புகழ் பாடுவதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழு தகுதியும் இருக்கிறது என்பதோடு இந்த சித்திரை முதல் நாளில்